கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்துவாரே. ஓரி நன்றி சொல்லவாரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை ஒவ்வொரு நாளும் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை நீயாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை நீயாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரேப்பா. என்னை கிருப சூழ்ந்திட என்னுடைய குடும்பத்தை நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடங்கிடாமல் என்னை நன்றியோடு எத்தனையோ நேரம் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். மறிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீர் மேல குடும்பத்துடன். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமே. இருதயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருந்தா வியாதி தூரப்படும். ஒரே டென்ஷன். என் மனைவி தான் சொல்லுவா, சில அவங்க ஊர்ல சில ரொம்ப டென்ஷன் பார்ட்டிலாம் டப்பு டப்புன்னு போயிடுச்சு. ரொம்ப டென்ஷன், கோபம், சின்ன காரியத்துக்கும் கொடூரமா கோபம் வரும். சின்ன காரியத்துக்கும் கொடூரமா பல்ல கடிக்கிறது, கையை முறுக்கிறது. சொல்லுங்க. ஆமே. பூமியில இருக்குல்ல, போயிட்டாங்க. பூமியில இல்ல. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. வசனம் சொல்லுது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. சொல்லுங்க. ஆமே. சின்ன காரியத்துக்கு கூட ஒரு கொடூரமா இந்த நோய் அது இல்லைன்னா என்ன ஆகும்? சொல்லுங்க. ஆமே. ஒரு மனைவி கிளாஸ்ல தண்ணி கொண்டு வர்றாங்க, லேசா தட்டிடுச்சு, கிளாஸ் விழுந்து உடைஞ்சிருச்சு. சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு முழுசா அந்த நாளையே கசப்பாய்க்கலாம். சரி, போயிட்டு போது கிளாஸ் தானே வாங்கிக்கலாம், வேணும்னா செஞ்சேன். சொல்லுங்க. ஆமே. இந்த பக்குவம் அதனாலதான் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். சொல்லுங்க. ஆமே. அதே சமயத்தை தவறுகளையும் கண்டிக்கணும், இல்லைன்னா தவறே நடந்துகிட்டு இருக்கும். தவறுகளையும் கண்டித்து கொண்டு போகணும். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை நிறைய சொல்கிறது, எல்லா மனிதர்களும் மகா சௌந்தரியம் உள்ளவர், உங்களுடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. என்ன பொழிகிறதா? சொல்லுங்க. அல்லேலூயா. உமது உதடுகளில் என்ன பொழிகிறது? வாய் திறந்து உமது உதடுகளில் என்ன பொழிகிறது? சொல்லுங்க. எவ்வளவு இனிமையா இருக்கு. உதட்டை திறந்தா ஒரு அருள் பொழிகிறது. ஒரு கிருபையுள்ள வார்த்தை, மனுஷரை தேற்றுகிற வார்த்தை, மனுஷருக்கு விசுவாசத்தை உண்டாக்குற வார்த்தை. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு இறக்கம் செய்வார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க. ஆமென். கவலைப்படாதீங்க, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. வீட்டு ஜெபம் பண்ணுங்க.
ஒரு உபவாச ஜெபம் போடுங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தூக்கியும் எடுக்க முடியும், தள்ளியும் விட முடியும். ஒரு உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை என்ன நெருங்கி சேருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். கர்த்தரை விட்டுறாதீங்க, தொடர்ந்து பின்பற்றுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை தேடுங்க. வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கல்விமானி நாவை எனக்கு தந்தருளினார். சொல்லுங்க அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் சொல்ல அறியும்படிக்கு கல்விமானி நாவை எனக்கு தந்தருளினார். எவ்வளவு பாக்கியமா சொல்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. சொல்லுங்க ஆமென். நம்ம வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. வசனம் சொல்கிறது, அந்த வாயின் வார்த்தையில என்ன பொழிகிறதா? வாயத்தில என்ன பொழிகிறது? சிலருக்கு பொய் பொழிகிறது, சிலருக்கு தூசணம் பொழிகிறது. 30 வருஷம் விசுவாசிக்கே இடையில கெட்ட வார்த்தை எல்லாம் வருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி வருது? 30 வருஷம் விசுவாசி இடையில அந்த கெட்ட வார்த்தை, ரட்சிக்கப்படாத காலத்துல பேசுற கெட்ட வார்த்தை கன்ஜங்ஷன் வேர்ட். இட்ஸ் கால்ட், இங்கிலீஷ் பாடம் டீச்சர் நடத்தினாருன்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் கால்ட் கன்ஜங்ஷன் வேர்ட். ஹீ கமிங்னா அது இங்கிலீஷ் இல்ல, ஹீ இஸ் கமிங். அந்த இஸ் மாதிரி சிலருக்கு கெட்ட வார்த்தை புசு புசுன்னு வருது. கெட்ட வார்த்தை அது எப்படி வரும்? வரவே வராது. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப துயரம். சிலருக்கு வாயை திறந்தா அருள் பொழிகிறது இல்ல, தூசணம், பொய், புரட்டு. அது ஆசீர்வாதம் கொண்டு வரணும்னா வராது. சுத்தமா சொல்லுங்க ஆமென். எல்லா மனுபுத்திரர்கள் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் நம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவனவன் பிறனோட பொய்யை களைந்து மெய்யை பேசக்கிறவன். சொல்லுங்க ஆமென். அவனவன் பிறனோட பொய்யை களைந்து மெய்யை பேசக்கிறவன். ஒரு தடவை நீங்க பொய் சொல்லிட்டு இவர் பொய் சொன்னாருன்னு அடுத்தவனை தெரிஞ்சிச்சுன்னா உங்க வார்த்தைக்கு செல்ல ஆகாசம் மதிக்க மாட்டாங்க. இது ஒரு பொய்ப்பா, ஃப்ராட், இது ஒரு குடுகுடுப்பா, இது ஒரு பித்தலாட்டம். இது 100 சொன்னுச்சுன்னா ஒரு 2 உண்மையா இருக்கும். இது சுத்த ஃப்ராட். இது சொல்றதுக்கு எந்த மரியாதையும் இல்லைன்னு உங்க மேல ஒரு ஸ்டாம்ப் விழுந்துரும். சொல்லுங்க அல்லேலூயா. யாரும் நம்பவே மாட்டாங்க. இது குடுகுடுப்பா, இது ஃப்ராட். வாயை திறந்தா பொய் சொல்லணும்னு உங்க பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்க உண்மை சொன்னாலும் நம்புறதுக்கு ஆள் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் சொல்லுங்க ஆமென் உத்தமமா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் சொல்கிறது, ஆகையால் தேவன் நம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மை என்றென்றைக்கும். இந்த வார்த்தை எவ்வளவு சத்தியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் அதே வார்த்தையில 6ஆம் வசனத்துல, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். என்ன சொல்றார் வாசனை பாப்போம். நீர் நீதியை விரும்பி, வாயத்திறந்து சொல்லுங்க, நீதியை விரும்பி. எவ்வளவு முக்கியமான வார்த்தை. அப்ப நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். சொல்லுங்க ஆமென். அதுதான் நீதியின் பாதை, அதுதான் பரலோகத்தின் பாதை, அதுதான் இடுக்கமான பாதை, அதுதான் ஜீவனான பாதை. சொல்லுங்க ஆமென். கொஞ்சம் சம்பளம் தான், 30,000 தான் வருது பாஸ்டர். ஆனா எங்க வீட்டுக்காரர் லஞ்சமே வாங்க மாட்டார். பாக்கியவான்கள், உங்க பிள்ளைகள் பாக்கியவானா இருக்கும். சொல்லுங்க ஆமென். 500 ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு அங்கிட்டு போய் சாபம் விட்டு போவேன், உங்க குடும்பம் நாசமா போட்டுன்னு சொல்லிட்டு போவேன். அதை கர்த்தர் கேட்டு என்ன செய்யறது? சம்பளத்தை வாங்கிட்டு அரசாங்கத்துல 40,000 அவியவா ஆரையோ நீ தாசில்தாரோ ஆர்டிஓவோ என்னவோ இருந்து தொலை. உனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது 1ஆம் தேதி, ஆனா 40,000 ஜீப்பும் கொடுக்குது. கொஞ்சம் சம்பளம்லாம் இல்லை, 2.5 லட்சம் சம்பள பட்டியல் ஒரு நாள் பார்த்தேன் அரசாங்க ஊழியர்களுக்கு. டிஎஸ்பிக்கு எவ்வளவு, எஸ்பிக்கு எவ்வளவு, போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு, சாதாரண பியூனுக்கு எவ்வளவு, ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற ஆட்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது எவ்வளவு வருதுன்னு பார்த்து. தப்பு இல்லை, நான் அதை புறாமையா பாஸ்டர் இல்லை. 40 லட்சம் வருது, 30 லட்சம் வருது, 20 லட்சம் வருது. ஊழியருக்கு தகுந்த மாதிரி 40 லட்சம் வருது இல்லை பிரதர். அது கொடுக்கட்டும், நம்ம தப்பு சொல்லலை. சொல்லுங்க ஆமென். இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு மாசம் 1ஆம் தேதியான பென்ஷனும் வருது, டான் வருது, ஏடிஎம்ல ஏறிடுது, டக்குன்னு ஏறுதா இல்லை. இவ்வளவையும் வாங்கிக்கிட்டு நீ லஞ்சம் வாங்கினீங்கன்னா மக்கள்கிட்ட, ஏழை மக்கள்கிட்ட. அதனால தான் பேப்பர் விளாசி விட்டுருவேன் நான். எங்கனையாவது கண்ணு தெரிஞ்சிச்சு எங்கனையாவது வாங்கினான்னா அதோட வெடிதான். இவ்வளவு சலுகை இவ்வளவையும் வாங்கிக்கிட்டு நீ சாதாரண ஒருத்தர் வந்து நிற்கிறோம் 500 கொடு 1000 கொடு லஞ்சம் வாங்கினா என்ன கொடுமை கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. போட்டோம், கடவுள் அறியாதவன் பாவம் சாவும் அவனோட போட்டோம். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் அறிந்த மனுஷனுக்கு, ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ள சம்பளம் போதும் என்றும் இருங்கள் என்று வேதம் சொல்லுது. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், அந்த காலத்துல போலீஸ்காரன் அவங்க இராணுவத்திலிருந்து வர்றாங்க, நாங்க என்ன செய்யணும்? உனக்குள்ள சம்பளம் போதும் என்று ஒருத்தனுக்கும் இடுக்கன் செய்யாத. துயரம் கொடுத்து லஞ்சம் வாங்கினா அதுக்கு தண்டனை நீ சுமக்கணும், உன் பிள்ளைகள் சுமக்கும். சொல்லுங்க ஆமென். பிள்ளைகள் சுமந்து தீக்கணும். உனக்கு எவ்வளவு சம்பளம் நியமித்தா அது போதும். அவன் தான் தேவ மனுஷன். சொல்லுங்க ஆமென். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். கர்த்தருடைய வேத வாக்கியம் அப்படி சொல்லுது. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவானா இருப்பார்கள். எதனால? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு இவ்வளவுதான் நீ சம்பளம், நீ சம்மதிச்சு நீ வேலைக்கு வந்திருக்க, அந்த சம்பளம் தான் உனக்கு, அது போதும், அதுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கட்டும். அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க ஆமென். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். என்ன தைலமா? ஆனந்த தைலம். இந்த ஆனந்த தைலம் ஜாய் ஆஃப் கிளாட்னஸ், ஜாய் ஆஃப் கிளாட்னஸ். இந்த தைலத்தை தான் பரிசுத்த அப்போஸ்தலர் மேல ஆவியாய் ஊற்றினார் ஆண்டவர். பரிசுத்த ஆவினாலும் ஆனந்த தைலத்தினாலும் அபிஷேகம் பண்ணினார்னு வருது. சொல்லுங்க. பரிசுத்த அப்போஸ்தலர் மேல அந்த ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் அதுதான் ஆனந்த தைலம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அக்கிரமத்தை வெறுக்காத மனுஷனுக்கு ஆனந்த தைலம் ஊற்றப்படாது.
அக்கிரமத்தை வெறுத்து நீதி தான் வேணும்னு சொல்ற மனுஷனுக்கு தான் அந்த ஆனந்த தைலம், தேவனுடைய சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தை நிரப்பும். ஆண்டவருடைய ஆனந்த தைலம், அவருடைய பிரசன்னம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனந்த தைலம். அதனாலதான் தெய்வ வசனம் சொல்லுகிறது, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்திலிருந்து. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்க திருமணம் பண்ணி போகிறதுக்கு ரெடியா இருந்தாலும் சரி, திருமணம் பண்ணி போனாலும் சரி, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. கல்யாணத்துக்கு ரெடியா இருந்தாலும் சரி, ஏற்கனவே கல்யாணம் பண்ணாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் போதிக்கிறது. குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். எத்தனை பேர் சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதை தப்பா புரிஞ்சுக்கப்படாது, சரியா புரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, சிலர் திருமணமாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த பிறகும், எங்க அப்பா வீட்டில் எப்படி தெரியுமா காப்பி கொடுத்தாங்க, எப்படி வச்சிருந்தாரு தெரியுமா, எங்க அப்பா வீட்டில் எப்படி என்னைய பிரியாணி கொடுத்தாரு, எப்படி துணி போட்டாரு, என்ன வண்டியில கூட்டிட்டு போனாருன்னா அந்த புருஷனுக்கு செவில தான் அடிப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. நீ கல்யாணம் பண்ணி வந்த பிறகு உன் புருஷன் வீட்டை கட்டு. சொல்லுங்க ஆமே. நீ உன் புருஷனும் ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தை கட்டு. இந்த குடும்பத்துல ஒரு செங்கலை வாங்கி இங்க வீடு, இங்க உன் பிள்ளை இங்க கட்டு. எங்க அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா, எங்க அம்மா எப்படி தோசை சுட்டா தெரியுமா, அதை விட்டுரு. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். எங்க அம்மா வீட்டில் வச்ச ரசம், எங்க அம்மா வீட்டில் வச்ச புளிக்குழம்பு, இது புருஷன்னு சொல்லுவான் மனைவிட்டு. எங்க அம்மா வச்ச மாதிரியே இல்லை, எங்க அம்மா வைக்கிற மாதிரி மீன் குழம்பு இல்லை, எங்க அம்மா வச்ச மாதிரி ரசம் மணக்கலை, எங்க அம்மா வச்ச மாதிரி தோசை. நான் கூட ஒரு நாள் சொன்னேன், எங்க அம்மா சுட்ட அடை மாதிரி இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லணும்னா, நீங்க இருக்காது, அது மாதிரி இருக்காது. உங்க அம்மா வேற, நான் வேற, ரெண்டு பேரும் வேற வேற. உங்க அம்மா வேற, நான் வேற. நான் சுடுறது இப்படிதான் இருக்கும். நல்ல மனுஷனா அன்பா இருந்தீங்கன்னா இதை விட பெட்டரா சுடுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. நீ பாசக்கார மனுஷனா, உண்மையான மனுஷனா நேசித்தீங்கன்னா இதை விட பெட்டரா உனக்கு சுட்டு தருவேன். எங்க அம்மா மாதிரி கொண்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கேன். காப்பி போடவும் டீ போடவும் எனக்கு தெரியாது. இனிமே தான் நான் ட்ரைனிங்கே எடுக்கணும். கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. இதனால சண்டை வரக்கூடாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும். சொல்லுங்க ஆமென். இது நிறைய காரியத்துக்கு பொருந்தும். கல்யாணம் ஆகி வந்த உடனேயும் செல்போன் வச்சுக்கிட்டு எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்கிறது. திருமணம் ஆகி வந்த உடனேயும் செல்போன் வச்சுக்கிட்டு யாராவது ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், இதான் ஏதோ ஒன்று போட்டு வீட்டுக்கு வந்தான்னா வெறி வரும். வீடு குப்பையாக கிடக்கும், அழுக்கா கிடக்கும், துவைக்காது குளிக்காது, வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் செல்ஃபோனை தூக்கிட்டு கல்யாணம் ஆகி வந்த பிறகும் என் ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவுக்கு ஸ்நேகிதர், ஏதோ ஒரு குப்பை விட்டு தொலை. சொல்லுங்க அல்லேலூயா. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. சொல்லுங்க ஆமென். ஒரு புது வாழ்க்கையை கட்டு, ஒரு புது குடும்பத்தை கட்டு. இங்கே உட்காந்து அழு. நீனும் உன் புருஷனும் ஒரு இடம் இல்லையா? ஆளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடம் வாங்கின ஆண்டவரே, வீடு கட்டின ஆண்டவரே, உன் பிள்ளைகளை நீனும் ஒரு புதிய ராஜ்யமாய் ஆண்டவர் எழுப்புவார். சொல்லுங்க அல்லேலூயா. சுத்தமாக மறந்து தாய் தகப்பன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமையும் செய்யணும் பைபிள் சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை புரட்டவும் கூடாது, தப்பா புரிஞ்சுக்கவும் கூடாது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு, அப்படியே கஷ்டத்துல உதவி செய், அப்படியே சிரமத்தில் அவர்களுக்கு உதவி செய். சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பனும் தாய்க்கும் சாப்பாட்டுக்கே வெளி இல்லாமல் இருக்கும்போது நீ ஏசியில் உட்காந்துட்டு கரிமீன் தின்னுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது பெரிய பாவமா முடியும். தகப்பனும் தாயும் குடியிருக்க கொட்டகை இல்லை, சாப்பிட வழி இல்லை, இருக்கிற பணத்தை எல்லாம் உனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்து தள்ளி விட்டாங்க. அவருக்கு எங்க குடிக்க கஞ்சி இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிறார். நீ ஏசியில் உட்காந்துட்டு கரிமீன் தின்னுட்டு இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஆமென். அதுக்கு பெத்து விடலை, மறந்து விடுன்னா அதோட கையை கழுத்து அறுத்து விடு, கையை கழுவி விடுன்னு இல்லை அர்த்தம். சொல்லுங்க ஆமென். பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய். சொல்லுங்க அல்லேலூயா. பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய். வேத வாக்கியம் சொல்லுகிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுது 11ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆண்டவர் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகையால் அவரை பணிந்து கொள். கர்த்தருடைய சமூகத்தில் நாம திருமணம் ஆகி வந்த பிறகு பொறுப்பு வரணும். இந்த குடும்பத்தை எப்படி கட்டணும், இந்த தாய் தகப்பனுக்கு எப்படி நல்லவர்களாக இருக்கணும். சொல்லுங்காமே. எப்படி செலவு பண்ணணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், கடன் இல்லாமல் எப்படி குடும்பத்தை கொண்டு போகணும், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஞானத்தையும் கிருபையும் தருவார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தை முக்கியமானது. அப்பொழுது ராஜாவின் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்கள் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ள, என்ன மகிமை உள்ளவள்? உள்ளன்னு சொல்றாரு, இன்னர். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். சொல்லுங்க ஆமென். இந்த உள்ளான மகிமை எப்படி வரும்? வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், நல்ல குணங்கள், ஆவியின் கனிகள் எல்லாம் இங்கிருந்து தான் வரும். டிவியில் குடும்ப நாடகம் சீரியல் பார்த்தா வராது. இன்னும் ஒரு பிராமத்தம் போகும். யாரோட ஓடலாம், எப்படி ஓடலாம், மறைச்சு ஓடுறது எப்படி, வெளியரங்கமாக சொல்லிட்டு ஓடுறது எப்படி, பேய்கள் அதை தான் நாடகமாக எடுத்து விட்டுட்டு இருக்கு. சாசுகள் சீரியல் அப்படி தான் எடுத்து விடுது. எப்படி வீட்டை காலி பண்ணி வீட்டை விட்டு ஓடுறது. பாஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு டிவி இல்லை, அது என்னது, சேட்டலைட்டும் கிடையாது, எந்த கம்பி வழியாகவும் ஒன்றும் ஓடுறது. டிவியெல்லாம் போட்டு ரொம்ப காலம் ஆச்சு. ஏதாவது நியூஸ் பார்க்குற மாதிரி தான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. சத்தமா சொல்லுங்க ஆமென். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். சொல்லுங்க ஆமென். முக்கியமானது உள்ளாக, இன்னர் ஆத்துமாவில அவள் கிருபை பெற்றவள், ஜெபிக்கிறவள், வேதத்தை வாசிக்கிறவள், சபைக்கு வருகிறவள். நீதிமொழிகள் 30 சொல்றார். உள்ளான குணங்கள், ஆவிக்குரிய குணங்கள், ஆவிக்குரிய கனிகள், தேவ நேசம், தேவனோடு நடக்கிறவள். அதைத்தான் இங்க மென்ஷன் பண்ற ஆண்டவர். சொல்லுங்க, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். சொல்லுங்க ஆமென். அவளுடைய விடை பொற்சரியா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த